கடலில் ஏற்படும் விபத்துகளின் போது ஒவ்வொரு நொடியும் ஒரு மனித உயிரின் மதிப்பை தீர்மானிக்கிறது. கரை கண்களுக்கு தெரியாத தொலைவில் சீறிப்பாயும் அலைகளுக்கு நடுவே சிக்கிக் கொண்டால் மீட்புக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக கரையும். அப்படி ஒரு உயிர் மரண போராட்டம்தான் கர்நாடக மாநிலம் சூரக்கல் கடற்கரையிலிருந்து சுமார் 33 கடல் மைல் தொலைவில் அரங்கேறியது. வழக்கம் போல் மீன்பிடி பணியில் ஈடுபட்டிருந்த மஞ்சுநாதா படகு திடீரென பெரும் விபத்தில் சிக்கியது. படகின் அடிப்பகுதியில் ஏற்பட்ட சேதத்தால் கடல் நீர் வேகமாக உள்ளே புகத் தொடங்கியது. நிமிடத்திற்கு நிமிடம் நீரின் அளவு உயர படகு தனது மிதக்கும் திறனை இழந்தது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த மீனவர்கள் உடனடியாக VHF அலைவரிசை மூலம் அவசர உதவி கோரி சிக்னல் அனுப்பினர். கடலில் விபத்து நேரும் போது உயிர்களை காப்பாற்றுவதற்கான மிக முக்கியமான தகவல் தொடர்பு அமைப்பு இதுவாகும். அந்த அவசர அழைப்பு அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல் படையின் சசேத் கப்பலை சென்றடைந்தது. தகவல் கிடைத்த அடுத்த நொடியே வீரர்கள் முழு வேகத்தில் சம்பவ இடத்தை நோக்கி புறப்பட்டனர். ஆனால் சம்பவ இடத்திற்கு சென்ற வீரர்களுக்கு கடுமையான சவால்கள் காத்திருந்தன. கடல் சீற்றம் உச்சத்தில் இருந்தது. பலத்த காற்றினால் அலைகள் தொடர்ந்து படகை தாக்கிக் கொண்டிருந்தன. ஏற்கனவே சேதமடைந்த படகு வேகமாக மூழ்கிக் கொண்டிருந்ததால் மீட்பில் சிறிய தாமதம் ஏற்பட்டால் கூட பெரிய அசம்பாவிதம் தவிர்க்க முடியாத சூழல் உருவாகியிருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் அலைகளின் வேகத்தை துல்லியமாக கணித்த வீரர்கள் மீட்பு கப்பலை ஆபத்தில் இருந்த படகின் அருகே கொண்டு சென்று உடனடியாக மீட்பு பணியை தொடங்கினர். பாதுகாப்பு உபகரணங்களின் உதவியுடன் படகில் தவித்துக் கொண்டிருந்த 6 மீனவர்களையும் ஒருவர் பின் ஒருவராக பத்திரமாக மீட்ட வீரர்கள் அவர்களை கடலோர காவல்படை கப்பலில் ஏற்றினர். அங்கேயே முதல் உதவியும் உணவும் வழங்கப்பட்டு பின்னர் அனைவரும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அந்த விரைவான நடவடிக்கை மட்டும் இல்லை என்றால் இந்த சம்பவம் 6 உயிர்களை காவு வாங்கிய பெரும் சோகமாக மாறியிருக்கும். ஆண்டுதோறும் எண்ணற்ற தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு வரும் இந்திய கடலோர காவல் படைக்கு கர்நாடக கடற்பரப்பில் நடைபெற்ற இந்த அதிரடி ஆபரேஷன் மற்றுமொரு பெருமைமிகு சாதனையாக அமைந்துள்ளது. கடல் சீற்றத்திற்கும் நேரத்திற்கும் எதிராக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தங்களின் கடமையை முதன்மையாக கொண்டு செயல்பட்ட இந்திய கடலோர காவல் படை வீரர்கள் 6 குடும்பங்களின் நம்பிக்கையை மீட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். நாட்டின் கடல் எல்லையை மட்டுமின்றி நாட்டு மக்களின் உயிரையும் பாதுகாக்க இந்திய பாதுகாப்பு படைகள் எப்போதும் தயாராக இருக்கின்றன என்பதை இந்த மீட்பு நடவடிக்கை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது.